ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 159வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 158 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கென்காய் கோவிலை காட்டுறாங்க. சொன்னே ரான் இந்த இடம் பயங்கர பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் நம்ம அந்த கான்டெஸ்ட்ல மட்டும் வின் பண்ணலன்னா இந்த டூருக்கான டிக்கெட்டே கிடைச்சிருந்திருக்காது அப்படின்னு சொல்றப்ப ரான் ஆமா கானன், அவ்வளோ கஷ்டமான பசில நீ எப்படி தான் சால்வ் பண்ண அப்படின்னு சொல்றப்ப கானன் ஆமா அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் நான் இங்க ஸ்மோக் பண்ணிட்டு வரேன், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு நபர் வராரு. அவரோட பேர் சிகுச்சி ஒகாபே. அவர் அந்த கோவில்ல வேலை பார்க்குற ஒரு நபரா இருக்காரு. சொன்னேன் அவர் இது கோவில், இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப ரான் ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்றப்ப சிகுச்சி இங்க வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் பயங்கரமா போர் அடிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றப்ப ரான் இல்ல சார், இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தாதான் மனசை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றப்ப சிகுச்சி ஓ, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு தெளிவா பேசுற பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. சரி வாங்க, நானே உங்களுக்கு இந்த கோவிலை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சொன்னி சிகுச்சி இந்த கோவில் உருவாகி 400 வருஷத்துக்கு மேலேயும் ஆகுது. இங்க பகோடான்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு. எடோ காலகட்டத்துல இந்த பகோடால ஒரு இளம் வயது துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட அப்பா பகோடா தலைமையிலான துறவியா இருந்தாரு. அப்பாவை எதிர்த்துக்கிட்டு அந்த இளம் துறவி ஒரு பொண்ணு இழுத்துக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணாரு. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய பருந்து அந்த இளம் துறவிய அப்படியே தூக்கிட்டு போனதா ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் தலைமை துறவியோட தாபத்தினால தான் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த இளம் துறவி பகடோவோட முனியில தூக்குல தொங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு குடிகார துறவி இந்த பகோடால பயங்கரமான அசிங்கமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவர் மாயமா மறைஞ்சாரு. அடுத்த நாளே அதே பகோடால அவரும் தூக்குல தொங்கினாரு. இந்த கோவில் மரபை யார் மீறினாலும் அவங்க மேல மிகப்பெரிய சாபம் விழுந்துடும் அப்படின்னு சொல்றப்ப ரான் மோரிசன் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவிலோட தலைமை துறவியா இருக்கிற டன்காயின்ற ஒரு பெரியவர் வராரு. அவரு சிகுச்சியை பயங்கரமா திட்டிக்கி இருக்காரு. இவங்களெல்லாம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்காரு. சொன்ன சிகுச்சி மோரிசனை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த இடத்துல ஒரு டூர் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது அந்த பெரிய துறவிக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க ஒரு தீம் பார்க் வரப்போகுதான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் ஆயிடுது. ஸோ அங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் நம்ம மோரிசன் ரான் கானனுக்கு அந்த ஹோட்டலோட ஓனர் விருந்து கொடுத்துக்கிருக்காரு. ஸோ அவரோட பேர் கிடாகி ஓடா. அவர் ஓடா டூரிஸ்டோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. சொன்னே அவர் இந்த தீம் பார்க்கை அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கட்டி முடிச்சாக்கணும். இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 8 பில்லியன் எண்ணு. பட் ஆனால் இது மூலியமா எனக்கு 10 பில்லியன் எண் வரும்னு எனக்கு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் என்னது பில்லியன் கணக்காவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிடாகி பக்கத்தில் ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் கிடாகியோட மேனேஜராக இருக்காரு. அவரோட பேர் யோசுகி காஜிமுரா. அவரை கிடாகி பயங்கரமாக திட்டிக்கிருக்காரு. கொடுத்த வேலையை உன்னால் ஒழுங்காகவே முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் கிடாகி உங்களோட டைல இருக்க அந்த பின்னி என்னது, அது டைமண்டா என்ன அப்படின்னு சொல்றப்ப கிடாகி ஆமா ஆமா வெறும் ஒரு 5 கேரட் தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் என்னது 5 கேரட் டைமண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டுறாரு. அதே சமயம் ரான் அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்படி மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கிடாகி சிகரெட் வாங்கினதுக்கான பில்லை ஒரு வெயிட்டர் கொடுக்குறாரு. ஸோ அதை கிடாகி அவரோட மணி பர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் பர்ஸ்ல கட்டுக்கட்டா பல நோட்டு இருக்கு. அதை பார்த்ததும் மோரிசன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கிடாகி
நான் சும்மா சின்ன சேஞ்சுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன், ஏதாச்சும் செலவு இருக்கும்ல, எனக்கு இந்த ஏடிஎம் கார்டு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு தலைமை துறவியோட பையனாக இருக்க ஷுன்காய் வராரு. எங்கள் கோவிலில் நீ எப்படி அந்த தீம் பார்க்கை கட்டுறேன்னு நான் பார்க்குறேன், உங்கள் ஆர்டரை எதிர்த்து நான் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மோரிசன், ரான், கானன் வந்து அதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. சொன்ன கிடாகி வந்து கவலைப்படாதீங்க சார், இந்த மாதிரி நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சில முட்டாள்கள் அதை எதிர்க்க தான் செய்வாங்க, நம்ம தான் அதை முறியடிச்சு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் விடியுது. மோரிசனுக்கு வந்து ஒரு கால் வருது. மோரிசன் உடனடியே நீங்கள் பகோட்டாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டப்பட்டு சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரான், கானன், மோரிசன் வேகமாக விழுந்தடிச்சு பகோட்டா பில்டிங் கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பகோட்டா பில்டிங்க்கு மேலே கிடாகி வந்து தூக்குல தொங்குற விஷயத்தை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் யோகோமிசு வந்துடுறாரு. சொன்னே மோரிசனை பார்த்ததும் அவர் பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுறாரு. மோரிசன், இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இது கண்டிப்பாக ஒரு தற்கொலையாக தான் இருக்கணும், ஏன்னா கிடாகியோட வெயிட்டு கண்டிப்பாக 100 கிலோக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஒரு கில்லர் இவரை இங்கேருந்து கோட்டோ வரைக்கும் தூக்கிட்டு போய் கயிறில் தொங்க விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து மேலே இருக்க அந்த கயிறை போய் செக் பண்ணுறான். அந்த கயிறு வந்து புது கயிறாக இருந்தாலுமே அந்த கயிறோட நூல் வந்து பிரிஞ்சிருக்கதை கானன் வந்து நோட் பண்ணுறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து டெட் பாடியை வந்து கயிறுலேருந்து இறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் பால்கனியிலேருந்து கிடாகியோட கால் எட்டாமல் இருந்தனால அது பயங்கர கஷ்டமாக இருந்தது. அதே சமயம் யோகோமிசுவோட அசிஸ்டன்ட் வந்து சார் இவர் இறந்தது காலையில் ஒரு 3 மணி இல்லை 4 மணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வந்து 2:30 மணிக்கு ஹோட்டலிருந்து வெளியில் போனதை ரிசப்ஷன்லேருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கிடாகியோட மேனேஜராக இருக்க யோசுகி வந்துடுறாரு. நேற்று நைட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியில் போயிட்டேன், திரும்பி வர்றதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இவர் உருவாக்க இருந்த தீம் பார்க்குக்கு பல ஃபண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்த்துக்கு இருந்தாரு, பட் ஆனால் அப்படி எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து என்ன சொல்கிறீங்க, நேற்று அவர் பேசும்போது அவர் கஷ்டத்தில் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப யோசுகி வந்து பணக்காரங்கெல்லாம் கஷ்டத்தை வெளியில் இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து கிடாகியோட பர்ஸ் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சொன்ன யோகோமிசுவோட அசிஸ்டன்ட் வந்து அதில் எந்த பணமும் இல்லையே, வெறும் பர்ஸ் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அவரோட டைமண்ட் டை கூட மிஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து நீ என்ன பைத்தியமா, அவர் தற்கொலை பண்ணலான்னு முடிவெடுத்திருப்பாரு, அதனால் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி யார்ட்டையாவது கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தலைமை துறவியாக இருக்க டன்காய் வந்துடுறாரு. இதெல்லாம் சாபத்தினால தான் நடக்குது, அதுதான் இந்த கோவிலோட ஐதீகம் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகோமிசு வந்து 3 to 4 நீங்கள் எல்லாரும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப டன்காய் வந்து நான் பூஜை பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஷுன்காய் வந்து நான் தூங்கியே 5 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிகுச்சி வந்து நான் பகோட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்காக வரும்பொழுது தான் டெட் பாடியை பார்த்து மோரிசனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து கிடாகியோட டைமண்டையும் பணமும் எப்படி மிஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து செக் பண்ணிக்கிருக்கான். ஸோ பாடியோட கால்லையும் எல்போலையும் வந்து கடல் பாசி ஒட்டிட்டு இருக்கதை வந்து கானன் நோட் பண்ணுறான். அதே மாதிரியான கரை தான் கயிறுல இருந்ததையும் கானன் வந்து பார்த்துருப்பான். சொன்னே கானன் வேகமா அங்க இருக்க புல்தரையை போய் செக் பண்ணும் பொழுது அங்க வந்து கிடாகியோட அந்த டைமண்ட் டை பின் வந்து கிடைச்சிடுது. சொன்னே கானன் வந்து அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்க அந்த 4 பேர்ல ஒரு நபர் தான் கிடாகியை கொலை பண்ணியிருக்கணும், அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ பார்ட் 2ல வந்து யாரு உண்மையான கில்லர்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.